அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். வெல்கம் டு அவர் ராக ஆராதனை சேனல். ராக ஆராதனை சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறது உங்கள் அன்பிற்கினிய ரமணா ரவி. விரதங்களின் மகிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் மாதிரி தனியாக ஒவ்வொரு விரதங்களை பற்றி லாஸ்ட் காரடியா நோம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னைக்கு நம்ம அடுத்தது என்ன விரதம் வரப்போகிறது. இப்போ ரீசெண்டாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 10ஆம் தேதி அடுத்த மாதம் ஏப்ரல் 10 ஸ்ரீராமநவமி. ஸ்ரீராமநவமி பற்றி தெரியாதவங்களே யாருமே இருக்க முடியாது. ஸ்ரீராமநவமி விரதம்லாம் எப்படி சார் இருக்கிறது? ஸ்ரீராமநவமி எப்பவுமே சாதாரணமாக பண்ணுவோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு அதனோட தாத்பரியம் ரொம்ப ஈஸி. நம்ம இன்னைக்கு ஸ்ரீராமநவமியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட பர்த்டேவும் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு தான் வருது. ஸ்ரீராமநவமி அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். அதனால தான் எனக்கு ரவிச்சந்திரன் பேர் வச்சாங்க. நல்ல இடத்துல அது ரமணா ரவியாச்சு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். புனர்பூச நட்சத்திரம். நானும் அந்த புனர்வசு நாளில் தான் பிறந்தேன். அதனால் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு என்னென்ன நடக்கும் எங்கள் வீட்டில் அதெல்லாம் எனக்கு நல்லாவே மனப்பாடம். அதை பற்றி டாபிக்லாம் சொல்கிறத விட ஸ்ரீராமநவமியோட தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன் நான். வாங்க நம்ம ஸ்ரீராமநவமி அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினேஷனுக்கு போகலாம். அதாவது ராமரை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா? ராமர் பிறந்த தினத்தை கொண்டாடுறது தான் ஸ்ரீராமநவமி அப்படின்னு நம்ம கருதிட்டு இருக்கோம். ராமர் ஒரு மனிதரை அவதரித்து ராவணங்கிற பெரிய அரக்கனை வதம் பண்ணி இந்த பூமியில் மக்களோட நிம்மதிக்கு வழிவகுத்த அந்த தெய்வத்தை கொண்டாடுற ஒரு விரதம் தான் ஸ்ரீராமநவமி. அதாவது ராமாவதாரம் அப்படிங்கிறது நம்மோடு வாழ்ந்த ஒரு மனிதரோட வாழ்க்கையை தான் நம்ம பார்க்குறோம். அதனாலேயும் என்னமோ அந்த கதாநாயகனான ராமன் மேலே நம்மளுக்கு ஒரு தனி அபிமானமே ஏற்படுறது. ராமர் பட்ட கஷ்டங்கள்லாம் நீ படுறியா, ராமர் பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெய்வம் மனிதரை போல் அவ்வளோ கஷ்டங்கள், மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, பிள்ளைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுலாம் ராமர் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஒரு தனிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு ஒரு மனித வடிவம் எடுத்து பூ உலகத்தில் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டது ஒரு தெய்வத்துக்கே இந்த கதியா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கறதுக்காக தான் அந்த ராமாவதாரத்தை நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அரக்கர்களை மட்டும் வதம் பண்ணலன்னு சொல்லலை, அரக்க குணம் கொண்டவர்களையும் வதம் பண்ணிச்சு இந்த ராமாயணம். பூமாதேவி அதாவது ராமாவதாரம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கு காரணம் இதுதான். பூமாதேவி ஒரு நாள் ஒவ்வொன்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நேராக மகாவிஷ்ணு கிட்ட போய் ஒவ்வொன்று அழறா. என்னால் பூமியோட பாரம் நாளாவடத்தில் ஏறிண்டே போகிறது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்னாச்சுன்னு கேட்கும்போது அரக்கர்கள்லாம் ரொம்ப ஓவராக இது பண்ணிட்டு இருக்கா. அவளோட அட்டகாசம்லாம் தாங்க முடியல. யார்கிட்ட போய் சொன்னாலும் யாருமே அதை ஒரு இதுவாகவே பொருட்டாகவே ஏற்றுக்க மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு போய் கீச்சழறா. ராவணன்ற அரக்கனோட கொடுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே பேர் சொல்லியே சொல்கிறா. அந்த சுமையெல்லாம் நான் எத்தனை நாள் தாங்கின்றப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுத உடனே மகாவிஷ்ணு சொல்கிறார். அவருக்கு மனசு கேட்கவே இல்லை. ஐயோ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பரிவோடு கேட்டுட்டு, கவலைப்படாதேம்மா, ராவணனுக்கு ஒரு மனிதனால தான் ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இந்த அரக்கர்களோட நடவடிக்கைகளை நல்லவங்களும் திசை மாறி போயிடுறாங்க. இப்படி பலத்தால் எல்லாம் கிடைக்கணும்னா நாம் ஏன் வன்முறையை கையாளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதுதான் இந்த அரக்கர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுறது. அதனால் நானே ஒரு மானிடனாக அவதரித்து நான் இந்த பூமியில் பிறந்து ராமனாக பிறந்து அவனை நான் அசுரனை நான் அழிக்கிறேன், ராவணனை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பூமாதேவிக்கு ஒரு பெரிய நிம்மதி. என்ன அப்பா, நம்மளோட எப்பவுமே நம்ம கஷ்டத்தை போய் ஒருத்தர்கிட்ட கொட்டிட்டோம்னா அவள் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சொன்னாள்னா அப்பா மனசில் இருக்க ஒரு நிம்மதி இதெல்லாம் குறைஞ்சிது அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அது மாதிரி பூமாதேவிக்கு ஃபீலிங்ஸ் அப்பாடா இனிமேல் ராமர் பார்த்துப்பார் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ராமருங்கிற மனிதனை அவதரிக்க மகாவிஷ்ணு தேர்ந்தெடுத்த ஊர் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், அயோத்தி. இங்கு இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்த தசரதன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் தன்னோட முற்பிறவியில் விஷ்ணு பக்தராக இருந்தார். மகாவிஷ்ணுக்கு அவர் மேலே கொண்டிருந்த பிரேமியினால மகாவிஷ்ணுவே தனக்கு மகனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு அவர் போன ஜென்மத்தில் இது பண்ணிக்கிறார்.
அதனால அவரே தசரத மகா சக்கரவர்த்தி அவர் நிறைவேறினதை அவர் மனசுக்குள்ள எண்ணினதை ராமர் நிறைவேற்றக்கூடிய காலம் வந்தது. தசரதருக்கு ராமர் மகாவிஷ்ணு அவதாரம்னா ராமரோட மிச்ச 3 சகோதரர்கள் யாரோட அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. ஏன் அவங்களும் விஷ்ணு அம்சம் தான். அதாவது இது மகாவிஷ்ணு சயனிச்சு படுத்துருப்பாரு ஆதிசேஷன், அது வந்து பாம்பு, அது வந்து லக்ஷ்மணன். அவரோட சங்கு தான் பரதன், கையில சங்கு வச்சுட்டு இருப்பார்ல அது வந்து பரதன். அவரோட சக்கரம் தான் சத்ருக்னன். இவ எல்லாரும் ஒரு செட்டு கூட்டு குடும்பம். சரியான காம்பினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் நினைக்கிறது எனக்கு கேட்குது. அப்புறம் ராமரோட கதை. ராமர் வளர்றார், விஸ்வாமித்திரரோட போய் அரக்கர்களை அழிச்சு அவரோட யாகத்தை காக்கிறார், இதெல்லாம் தெரிஞ்ச கதை. சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறார், பரசுராமரோட கர்வத்தை அடக்கிறார். பட்டாபிஷேகத்துக்கு அவரை தயார் பண்ணின போது தசரதன் தனக்கு என்னைக்கோ கொடுத்த 2 வரத்தை முன் வச்சு கைகை அவங்கள காட்டுக்கு அமிச்சிடுறார். காட்டுலையும் அரக்கர்களை ராமர் அழிச்சார், சீதையை ராவணனிடம் பறி கொடுக்கிறார், வாலியை கொல்றார், சுக்ரீவனோட தன்னோட தோழனாக்கின்றார். சுக்ரீவன் மாதிரி அனுமன் ராமரோட பரம பக்தர் ஆறார். அப்புறம் ராவண வதம், சீதையோட அயோத்திக்கு திரும்புகிறார் ராமர், பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். என்ன சார் இது, ஒரே ஒரு மூச்சில் கடகடகடன் ராமாயணத்தை சொல்லி முடிச்சுட்டேளே அப்படிங்கிறீங்க. இதுதான் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ராமாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அது பிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன டாப்பிக்காக விவரிச்சிருந்தா அது இந்த 9 நாள் உபன்யாசம் பண்ணுறாரு அந்த கதையாக போயிடும். நம்ம அந்த அளவுக்கு டீப்பாக போக வேணாம். ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அதாவது ராம அப்படிங்கிற நாமமே சிவ விஷ்ணு தத்துவ இணைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஷ்ணுவை துதிக்கிற அட்சாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணாய, இந்த மந்திரத்தை நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி சிவனை துதிக்கிற பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. இதில் விஷ்ணு மந்திரத்தில் அட்சாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க நிறைய பேர். அட்சாட்சரம்னா 8 அக்ஷரம், அதாவது 8 எழுத்து மந்திரம். அந்த மாதிரி பஞ்சாட்சரம்னா 5 அக்ஷரம், 5 அக்ஷரம் 5 எழுத்து மந்திரம் அப்படின்னு இதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். விஷ்ணு மந்திரத்தில் வர நாராயணா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ரா, சிவ மந்திரத்திலேருந்து வர நமச்சிவாய என்ற வார்த்தையிலேருந்து மா, இது ரெண்டுத்தையும் அதில் சி இதில் மா, அதில் ரா இதில் மா, ராம அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க நம்ம பாட்டி தாத்தாலும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த எளிமையான 2 எழுத்து மந்திரம் நம்ம காந்திஜியை ஈர்த்ததில் ஒன்றும் வியப்பே கிடையாது. மகாத்மா காந்தி எப்போவுமே ராம மந்திரத்தை தான் ஜெபிச்சுட்டு இருப்பார். அவரோட சத்திய சோதனை புஸ்தகத்தில் கூட நம்ம ராமநாமத்தை பற்றி நிறையவே சொல்லியிருக்கார், அழகாகவே சொல்லியிருக்கார். அவர் சாகும்போது கூட ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கும் நம்மளோட சத்திய சோதனை அப்படிங்கிற புஸ்தகத்தில் நிறையவே நம்ம ஸ்கூல் படிக்கிற புஸ்தகத்துலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி விஷ்ணு சகசர நாமத்தில் ராம ராம ராமேதி ராமே ராமே மனோரமே சகஸ்ர நாம சம்சுல்யம் ராமநாம வராணனே, ராம ராம ராமேதி ராமே ராமே மனோரமே சகஸ்டநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் அம்மா பாடியிருப்பா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முழு சகஸ்ர நாமத்தையும் சொல்கிறதுக்கு பதிலாக ராமன்னு சொன்னாலே முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நிறைய பேர் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஃபுல்லாக சொல்ல முடியலன்னா கூட இந்த 2 லைன் ராம ராம ராமேதி ராமே ரம மனோரமே சகஸ்ரநாம தம் துல்யம் ராம நாம வராணனே அப்படிங்கிற இந்த 4 எழுத்த இந்த 2 ஸ்டான்ஸாக மட்டும் சொல்லி படித்தாலே விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்ததுக்கு சமம். ராமரோட அவதாரத்தை அவரோட அவதார நாள் அன்றைக்கி, பிறந்த நாள் அன்றைக்கி கொண்டாடுறாங்க. ஆமாம், சித்திரை மாதம் சுக்லபட்சம், அதாவது அமாவாசைக்கு பிறகு வர நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் ராமர் அவதாரம் பண்ணினார். இந்த நாளுக்கு சமமான ஆங்கில தேதியை பஞ்சாங்கத்திலேயோ அல்லது தினசரி கேலண்டர்லையோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமருக்கு ராமநவமி விரதத்தை 2 விதமாக கடைப்பிடிக்கலாம். சித்திரை மாதம் சுக்லபட்சம், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள், அதாவது பிரதமையில் ஆரம்பித்து நவமி தேதி வரைக்கும் 9 நாளும் விரதத்தை கடைப்பிடிக்கலாம். இந்த முறை விரதத்தை கர்ப்போத்சவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நிறைய பேர் பெரியவா. 2வது முறையில் நவமி அன்னைக்கு ராமர் அவதரிச்ச திதியிலேருந்து ஆரம்பித்து 9 நாளைக்கு கடைப்பிடிக்கிறது. இதை ஜன்மோத்சவம் சொல்லுவாள். கர்ப்போத்சவம், ஜன்மோத்சவம், இது மாதிரி எப்படி 2 வெரைட்டியாக கொண்டாடலாம். விரதம் கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலை. நம்ம சௌகரியப்படி என்ன பண்ணணுமோ அதுதான் நம்ம பண்ணிக்கணும். அதனால் நம்ம இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 முறையில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்குங்க. ராமர் பட்டாபிஷேக படம் ஒன்று பிரம்மாண்டமாக வீட்டில் வச்சுருப்பேன் நிறையா. அப்படி இல்லைன்னா கூட இப்போ நிறைய கேலண்டர்ஸ் வருது.
அந்த கேலண்டர்ஸில் ஒன்று அழகாக ஒரு கார்ட்போர்ட்லேயோ அட்டையிலையோ ஒட்டி வச்சிங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் படம் ஆச்சு. அதில் சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கன் எல்லா கடவுளும் இருக்காப்புல இப்போ கேலண்டர் நிறைய அழகாக வருது. முக்கியமாக ஆஞ்சநேயர் இருக்கணும். ராமனுக்கு தாசனா ராமன் இருந்ததுனால அனுமாரையும் இந்த ஸ்ரீராமநவமி விரதத்தில் நம்ம கொண்டாடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராமபக்த அனுமான் தானே அவருக்கு பேர். அதனால சிலர் வந்து ராமர் பட்டாபிஷேக சிலை நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு சில மாமிங்க வீட்டில் ராமர், லட்சுமண, சீதை வந்து வெங்கலத்தில் அந்த மாதிரி சிலை வச்சு அதுக்கு அழகாக பூஜையும் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இல்லாதவங்க இந்த படத்தை வச்சு பூஜை பண்ணால் போகிறோம். ராமாயண புஸ்தகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை பூஜையில் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு வேறு என்ன இருக்குது, அப்புறம் ராமர் ஜாதகம் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சிப்பில் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட நம்பிக்கை. அது எதுவும் இல்லை சார் எங்ககிட்ட விஷ்ணு சஹஸ்ரநாமம் புஸ்தகம் இருக்குது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ராமர்து சிலதெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் வரும், அந்த ராமர்து சொல்லுங்க. அப்புறம் நிறைய கடைகளில் ராமர் அஷ்டோத்திரம் அதெல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம இந்த கிரி ட்ரேடர்ஸ் மாதிரிலாம் இருக்குது, அங்கெல்லாம் நிறையவே இருக்குது ராமருக்குங்க. அது மாதிரி என்ன ஒரு புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. 9 நாளும் அதை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. 9 நாளும் முடிஞ்சவங்க பண்ணலாம், முடியாதவங்க ஸ்ரீராமநவமி அன்னைக்கு மட்டும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். நாள் பூராவும் ராமநாமத்தை ஜெபிச்சுட்டே இருக்கணும்னு முக்கியம். ஆச்சா, பூஜை அறையில் வந்து ராமர் படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு எல்லாத்தையும் அழகாக வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் பிடிச்சி மலர் சரத்தையெல்லாம் போட்டு ராமர் பாடல்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, ஜெகன் புகழும் புண்ணிய கதை, நான் அதை தான் பாடுவேன் சின்ன வயசுலேருந்து. யாருன்னா பாட சொன்னாங்கன்னா அதில் ஃபுல்லாக ராமாயணம் அழகாக வந்துடும். எனக்கு அந்த காலத்து தெரிஞ்சுது, அதனால் யாருன்னா பாட்டு தெரியுமா அப்படிங்க. அதுக்கு பிறகு தான் நான் எங்கள் காலேஜில் சேர்ந்த பிறகு எனக்கு பாக்கியலட்சுமி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து ஸ்ரீராமநவமின்னு ரவி உனக்கு 2-3 ஸ்லாங்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பாடல்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதில் அவங்க சொல்லிக் கொடுத்த சில பாடல்கள்லாம் கூட நான் அதுக்கு பிறகு கற்றுக்கிட்டு பாடியிருக்கேன். அதாவது தேவி வெல்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாங் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் 2-3 சாங்ஸ், அதாவது தசரத சுத சுரகண்டனுத தச திவ்யாத ராமா, இந்த சாங்கு. தேவி ராமா ராமா அந்த இது போகும்போது அகலிகள் இந்த கல்லாக இருக்கு இல்லையா, இந்த கல்லை அதை பார்த்த உடனே அந்த சாங், அது அழகான ஒரு சாங். தேவி ராமா எப்படி இது மாதிரி ஆச்சு, உன்னோட பாதம் பற்றி உனக்கு விமோசனம் அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸால் அதில் வரும். இதெல்லாம் வந்து ராம சம்மந்தப்பட்ட பாடல்கள். எல்லாத்த விட நம்ம எம்எஸ்எம்மா பாடின ஒரு பாடலே போருமே, பாடத்திரலன்னா அழகாக பாவயாமி ரகுராமம் பவ்ய சுகுணாராமம், அந்த சாங் வந்து சிடியில் போட்டிங்கன்னா வரிசையாக ராமர் பிறந்ததுலேருந்து கடைசியில் பட்டாபிஷேகம் வரணும் அழகாக வரும். அதை அழகாக போட்டிங்கன்னா போதும். அதை நீங்கள் காதில் கேளுங்க, அதுவே ஒரு ரொம்ப புண்ணியம். அப்புறம் ஆஞ்சநேய ஸ்லோகங்களும் நிறைய சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம், நிறைய பேருக்கு ஆஞ்சநேய ஸ்லோகம் தெரியும். துளசி மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் அனுமாருக்கு வடமாலையும் பண்ணி போடலாம். அவாவா சௌகரியம் தான் சொல்லிட்டுனே, ரொம்ப கிராண்டாலாம் பண்ண முடியாது. சரி, ஸ்பெஷலாக சில நைவேத்தியங்கள், ஸ்பெஷல் நைவேத்தியமே ஒன்றுமே கிடையாது. வடைப்பருப்பு, பானகம், நீர்மோர். என்ன இது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, பருப்பு வடை கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன வடைப்பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில பேர் கேட்கலாம். அதனால் ஒன்றும் கிடையவே கிடையாது. வடைப்பருப்பு அப்படிங்கிறது பயத்தம்பருப்பு தான். அந்த பயத்தம்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு இதோடு தேங்காவை துருவி போட்டு மாங்காயை சின்னதாக சன்னமாக சீவி போட்டு உப்பு கலந்து கடுகு தாளித்து கொட்டி கிளறி வச்சுட்டிங்கன்னா அது பேர் தான் வடைப்பருப்பு. பானகம் செய்கிறது ரொம்ப ஈஸி, அது நான் சொல்லித்தர வேணாம், இருந்தாலும் சொல்கிறேன். வெள்ளத்தை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க, எலுமிச்சம்பழ சாத்தை பிழிஞ்சுக்கோங்க, கூடவே ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் ரெண்டுத்தையும் தேவையான அளவில் சேர்த்துக்கோங்க. சுத்தமான வெள்ளமாக இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டினா கரைசலை வந்து வடிகட்டி நீங்கள் எப்பவுமே பண்ணுங்க. பானகம் இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீர்மோர் தயாரிக்கிறத பற்றி விரிவாக சொல்லணும் வேணாம். முதல் நாள் உரக்குத்தின தயிரை நல்லா சிலுப்பி அதில் நிறைய நீரை சேர்த்து, தயிரை கடைஞ்சி நீரை சேர்த்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தேவையான அளவு உப்பு கலந்து கடுகையும் தாளித்து கொட்டிண்டா நீர்மோர் ரெடி. பானகம், நீர்மோர் எல்லாம் சொல்லிட்டேன். ஏலக்காவை தட்டி போட்டிங்கன்னா பானகம், வெள்ளை தண்ணி, தெரிஞ்சுதா? அடுத்தது நீர்மோர். மோர் நல்லா சிலுப்பி அதில் கடுகு, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா, சுக்கு கொஞ்சம் போட்டிங்கன்னா மோர், அவ்வளோதான். விரதம் முடிஞ்சுடுத்தா. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும்? நைவேத்தியம் முடிஞ்சிச்சு. நைவேத்தியம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த நைவேத்திய பிரசாதங்கள்லாம் நீங்கள் கொடுக்கணும். அன்றைக்கி யார் வந்தாலும்
கோடை காலமாக இருக்கிறதுனால அழகாக அந்த நீர்மோரை கொடுங்க, பானகத்தை கொடுங்க. அதுவே அவளுக்கு அப்பாடான்னு இருக்கும். வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இதை கொடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு கோடி தர்மம் பண்ணின ஒரு பலன் அது. வெயிலில் களைச்சி வந்திருப்பா, அவளுக்கு ஆறுதலாக இருக்கும், அவங்களோட களைப்பை போக்கும். அப்படி வரவங்களுக்கு ராமர் சோசனம் ஏதாவது சொல்லி விரத பூஜையில் அவங்களும் பங்கெடுத்துக்க சொல்லலாம். அவரெல்லாம் சின்னதாக ராம ஸ்லோகங்களாக நிறைய விற்கிறது, கிரீட் ஐடஸில் விற்கிறது, இது வாங்கி வரவளுக்கு கொடுக்கலாம். ராமநவமி பூஜை வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் நினச்சிருக்க மாட்டீங்க. அதாவது நம்ம மனசு தான் காரணம். நம்ம வந்து அதை ரொம்ப படாடமாக பெருசாக கொண்டாடலாம். 10 நாள், அதாவது இது கேட்டவரம்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு நாவல் வந்து அனுத்தமான்னு எழுதியிருப்பாங்க. ராமநவமியை பற்றி தான் அது அழகாக வரும். போலூர் பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கும் அந்த 9 நாள் 10 நாள் உற்சவம் ஸ்ரீராமநவமி ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரலாம் அழகாக 10 நாளைக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீராமநவமி அன்னைக்கு அழகாக முடிக்கிறாப்புல வரும். சிலது வந்து ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ஆரம்பித்து 10 நாள் முடிகிறாப்புல இருக்கும். இந்த கேட்டவரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ராமரோட கோயில் பிரம்மாண்டமாக இருக்குது. மதுராந்தகத்தில் ஏரி காத்த ராமர் கோவில் இருக்குது. மாதிரி நிறைய கோவில்கள் விதவிதமாக ராமர் கோவில் இருக்குது. ஸ்ரீராமநவமி அன்னைக்கு இந்த தடவை நான் சொன்ன இதையெல்லாம் நீங்கள் செஞ்சு ஸ்ரீராமனோட அனுகிரகத்துக்கு நீங்கள் எல்லாரும் பாத்திரமானோம். கம்பராமாயணத்தை படித்தா மட்டும் போராது. கம்பராமாயணத்தில் ராமர் வணங்கி துதிக்கிற அந்த ராமாயண வைபவங்கள் இதெல்லாம் கூட நீங்கள் சிடியோ கேசட்ஸோ இருந்தால் போட்டு கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் ஸ்லோகங்களாக இருக்கட்டும், சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்களாக இருக்கட்டும், எதுவுமே இல்லைன்னா ராமா 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 ராமா, அந்த ராமாவை 108 நாமாவிலேயே சொல்லிகிட்டே இருங்க. அதுலேருந்து நம்ம எல்லாமே ராமஜபம் சொல்லிட்டு இருக்கிறதாலேயே நாம் எல்லா துன்பங்களிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மகா பெரியவள்லேருந்து எல்லாருமே நம்ம சொல்லியிருக்கா. அதனால் இந்த தடவை வர ஸ்ரீராமநவமியை நீங்கள் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். வரப்போகிற ஸ்ரீராமநவமியை அந்த ராமனோட அருளில் மேலும் மேலும் நிறைய நம்மளுக்கு செல்வங்களையும் செழிப்புகளையும் நோவு நொடிகள்லேருந்து நம்மளை காப்பாற்றியும் அந்த ராமபிரான், அனுமன், சீதா பிராட்டி அந்த அத்தனை பேரும் நம்மளை காப்பாற்றுவாங்க. அதனால் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ராம நவமி பூஜையை நீங்கள் எல்லாரும் அழகாக செய்வீங்கிற நம்பிக்கையில் உங்கள் கிட்டேருந்து விடை பெற்றுக்கிறேன். மீண்டும் இன்னொரு விரதத்தை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரையில் உங்கள் ரமணா ரவிக்கிட்டேருந்து விடை பெற்றுக்கிறது நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே தான். அதனால் அடுத்த எபிசோடில் மேலும் மேலும் உங்களுக்கு தேவையான அடுத்த இன்னொரு விரதத்தை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ராம 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 ராம.